ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு தோசைக்கு எப்படி சுவையான சூடான வெஜ் குருமா ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி இது கூட வச்சு சேர்த்து சாப்பிடும் போதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட்டில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தேவையான பொருட்கள்: ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, 3 பிரியாணி இலை நான் எடுத்திருக்கேன். என்கிட்ட இருக்க கேரட், பொட்டேட்டோ அண்ட் பீன்ஸ் வச்சு தான் நான் இன்றைக்கி வெஜ் குருமா பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முழு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக சேர்க்கறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்மளோட ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் சவக்கிற பக்குவம் வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லைட்டாக நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை தலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் கறிவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும். வதங்கி முடித்த உடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கும்போது நம்ம கேஸ் சிம்மில் வச்சுருக்கணும். அப்படி இல்லைனா மசாலா கரிஞ்சிடும். ஸோ இதை சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா எல்லாமே காய்கறியில் ஒற்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு சைடு வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயே லாஸ்ட்டாக தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக கசகசா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த தேங்காய் பால் நம்ம சேர்க்கும்போது குழம்பு இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ பாருங்கள், நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். காய் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதையும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி விட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குழம்பு இறக்கிடலாம். இது நீங்கள் சூடான தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்கள் நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.